ரொம்ப ஏதாவது ஒரு அடிக்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ண போகுது. 1960s ரேட்ஸை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரேட்டை ஒரு கூண்டு அடைச்சி வச்சுட்டு அந்த ரேட்டுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று நார்மல் வாட்டர், இன்னொன்று மார்ஃபைன்ற ஒரு அடிக்டிவ் ட்ரக். அந்த ரேட்டு எப்பயுமே மார்ஃபைன் அடிக்டிவ் ட்ரக் தான் சூஸ் பண்ணுது. ஸோ அடிக்ஷன்ற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்றனால அது என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரேட்டுக்கு ஒரு பார்க் பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, அந்த இருந்த கூண்டோட அந்த பார்க் 200 டைம்ஸ் பெருசு. ஸோ அந்த ரேட்டுக்கு எல்லா விஷயமும் கொடுக்குறாங்க. தேவையான ஃபுட், தேவையான பீப்புள், எல்லா என்விரான்மெண்ட்டும் ஃபுல்லாக மாற்றிடுறாங்க. திரும்ப அந்த வாட்டர் அண்ட் மார்ஃபைன்ற 2 டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரேட் இந்த டைம் வாட்டர் தான் சூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன? இதை தான் என்விரான்மெண்டல் என்ரிச்மெண்ட்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வியட்நாம் வார் முடிஞ்சு வரும்போது அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ஹெராயின்ற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு அடிக்ட் ஆயிருந்தாங்க. பட் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவங்க என்விரான்மெண்ட்லாம் மாறினதுக்கப்புறம் அவங்க அந்த சுத்தமான அடிக்ஷன்ல இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வச்சு அடிக்டாக இருக்கீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் தான் காரணம். உங்கள் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க.